மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 23வது போட்டியாக நேற்றைய தினத்தில் ராஜஸ்தான் ராயல் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளின் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் நாணய சுழற்சி பெற்றப்பட்டிருந்த ராஜஸ்தான் ராயல் தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்ப துடுப்பாளர் சுப்மன் கில் வந்த வேகத்தில் 2 ஓட்டங்களை பெற்ற வேளைகள் ஆட்டமிழந்த அதிர்ச்சி அளித்திருந்த இரண்டாவது விக்கெட்டுக்காக சாய் சுதர்சன் மற்றும் ஜோஸ் பட்டலுக்கு இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. 47 பந்துகளில் 80 ஓட்டங்கள் பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதில் ஜோஸ் பட்டல் 25 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 36 ஓட்டங்களோடு ஆட்டம் முழக்க அதன் பின்னதாக 3வது விக்கெட்டுக்காக தமிழக வீரர்களான ஷாருக் கான் மற்றும் சாய் சுதர்சனுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 34 பந்துகளில் 62 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தன. இதில் ஷாருக் கான் 20 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 36 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்ததோடு ருதர்போர்ட் 7 ஓட்டங்களோடும் சாய் சுதர்சன் நேற்றைய போட்டியில் சிறப்பான துடுப்பாட்டத்தை நிதானமாகவும் துடுப்படுத்தாடி அபாரமாகவும் ஆடியிருந்த 53 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 82 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்ததோடு ரஷீத் கான் 4 பந்துகளில் 1 4 1 6 என இறுதி நிலத்தில் 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ராகுல் தேவாட்டியா ஆட்டம் முழக்காது 12 பந்துகளில் 2 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் இடங்களாக 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழந்து 217 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரை. ஆகவே ராஜஸ்தான் ராயல் பந்து வீச்சை பொறுத்த துஷார் தேஷ்பாண்டே மற்றும் தீக்ஷன் தலா 2 விக்கெட்டுகளையும் ஜோப்ரா ஹாச்சர் மற்றும் சந்தீப் சர்மா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. ஆகவே ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை 218 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ஆரம்பத்தோடு ஜஸ்வால் 6 ஓட்டங்கள், நிதிஷ் ரெட்டி 1 ஓட்டத்தோடு ஆட்டம் முழக்க 3வது விக்கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் மற்றும் ரியான் பராக் இடையிலான இணைப்பாட்டம் 28 பந்துகளில் 48 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இதுதான் அதிகப்படியான ஒரு இணைப்பாட்டமாகவும் கருதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை நேற்றைய தினத்தில் சஞ்சு சாம்சன் 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 8 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ரியான் பராக் 14 பந்துகளில் 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 3 இடங்களாக 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு சிம்ரன் அட்மயர் 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக அதிகப்படியாக 52 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தோர் ஜூரல் 5 ஓட்டங்கள், சுபம் துபே 1, சோப்ரா அஜட் 4 மற்றும் மகேஷ் தீக்ஷனா 5, துஷார் தேஷ்பாண்டே 3 மற்றும் இறுதி நேரத்தில் சந்தீப் சர்மா 6 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகள் 159 ஓட்டங்கள் மாத்திரமே பெற்றுக் கொடுத்து 58 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்றைய தினத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். பந்துவீச்சு பொறுத்தவரையில் பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர்கள் 24 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், ரஷீத் கான் மற்றும் சாய் கிஷோர் தலா 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ், ஹர்ஷித் கான், கஜரியா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் 5 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகள் வெற்றி 1 தோல்வி அடங்கலாக 8 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்தது. ராஜஸ்தான் ராயல் 5 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் வெற்றி 3 தோல்விகள் என 4 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட சாய் சுதர்சன் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்க. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.